சேனல். தலன்னு ஒரு கோதுமை அல்வா திருநெல்வேலி ஸ்பெஷல். அதை நம்ம கிச்சனுக்கு கொண்டு வரலாங்களா? இந்த ரெசிபியை எண்டு வரை பார்த்து நீங்க செஞ்சிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போறதுக்கு முன்னாடி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நல்ல ஒரு டம்ளர் நிறைய சுத்தமான கோதுமை மாவு எடுத்துருக்குறேங்க. இந்த மாவை ஒரு அகலமான பாத்திரத்தில் ஊற்றிட்டு எந்த கிளாட்ஸும் இல்லாமல் நல்லா கையை வச்சு சாஃப்டாக இந்த கிளறி விட்டுக்கணும். இதில் லேசாக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு தண்ணியை தெளித்து சப்பாத்தி பாகத்துக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி அரைக்கணும். இது கையில் நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே அதை சாஃப்டாக அந்த டஃப் வர மாதிரி பண்ணணுங்க. இந்த மாவு பிசைகிறத நம்ம நைட்லே பண்ணி நான் சொல்கிற பதத்துக்கு தண்ணி சேர்த்துட்டு நைட்லே மூடி வைக்கணுங்க. பாருங்கள், இந்த மாவை இப்போ நல்லா நம்ம பிசைஞ்சாச்சு. இப்போ இந்த மாவை என்ன பண்ணணுன்னா நான் ஒரு அளவு தட்டி வச்சுட்டு இதில் சுற்றி தண்ணி ஊற்றணும். இந்த தண்ணி அதனுடைய டாப்பை தொடுற அளவுக்கு தண்ணி வச்சுக்கணும். அவ்வளோதான். அந்த தண்ணியை வச்சுட்டு அதை நம்ம மூடி வச்சிடணும். காலையில் நம்ம இதை திறந்து இதை பார்க்கும்போது இந்த மாதிரி ஊறி போய் இருக்கும். இப்போ நம்ம கையை வச்சு அதை நல்லா பிசைஞ்சு விடணும். பிசைஞ்சு விடும்போது அந்த மாவுலேருந்து பால் அது வெள்ளை கலரில் நமக்கு வரும். அந்த சக்கை தனியாக வரும். இதை நம்ம கையை வச்சு ரொம்ப நிதானமாக கண்டினியூஸாக பண்ணணும். இதில் முதல் பால் எடுத்துட்டு ரெண்டாவதும் நம்ம பால் எடுக்கணும். பாருங்கள், இதை அப்படியே நம்ம பண்ண அந்த தண்ணி வெள்ளையாக நிறம் மாறுது. இதை ஃபில்டர் பண்ணி நம்ம ஃபில்டரில் எடுக்கிறோம். இது எடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு தடவை எடுத்துட்டு திரும்பவும் நம்ம தண்ணி ஊற்றி இன்னொரு தடவையும் பால் எடுத்துக்கணும். பாருங்கள், ரெண்டாவதும் நம்ம இப்போ பால் எடுக்கிறோம். இந்த பாலை நல்லா திருப்பி பிசைஞ்சு எடுத்துட்டு நம்ம ஃபில்டர் பண்ணணும். ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த சக்கை நமக்கு தேவையில்லை, அதை நம்ம தூர போட்டுடலாம். இந்த பாலை ஒரு பிளேட் போட்டு மூடி நம்ம 4 hours மூடி வச்சிடணும். அது ஃபெர்மெண்டேஷன் ஆகும். 4 hours கழித்து நம்ம திறந்து எடுக்கும்போது மேலே தண்ணி தெளிஞ்சு போய் இருக்கும். அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி நம்ம அதை தூர ஊற்றிடணும். அடியில் ரப்பர் மாதிரி பால் இருக்கும். அதுதான் நம்ம அல்வா செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இதை எடுத்து நான் ஒரு அளவுள்ள அளந்து பார்க்கும்போது 1 டம்ளர் எனக்கு இருக்குது. இந்த அளவை வச்சு தான் நான் பண்ண போகிறேன். இது 1க்கு 4 தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஊற்றிக்கணும். அப்போ மொத்தம் 5 டம்ளர் நான் இதில் தண்ணி எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், இது நமக்கு பாயில் ஆகிறதுக்கு அலோவ் பண்ணணும். 1 டம்ளர் பாலுக்கு 1.5 டம்ளர் சர்க்கரை எடுத்துக்கணும். அதை 2/4 டம்ளராக நான் எடுத்துக்கிட்டேன். 3/4 டம்ளரை வச்சு கேரமலைஸ் பண்ணணும். இதில் கேரமலைஸ் பண்ணதுக்கு நம்ம அந்த சர்க்கரையை ஒரு ஸ்டவ்வில் அடுப்பை பற்ற வச்சு அதில் போட்டுக்கணும். போட்டுட்டு அதை லேசாக சூடு பண்ணணும். இப்போ சர்க்கரை இலகும்போது லேசாக கையில் தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். அது ஒரு ஸ்பூன் டு 2 ஸ்பூன் இருக்கலாம். இதை இப்படியே நம்ம கிளறிட்டு இருக்கும்போது இது கலர் மாதிரி கேரமலைஸ் கலர் கொடுக்கும். இதுதான் அந்த அல்வாக்கு கலராக வரும். அதே நேரம் அந்த பக்கம் அந்த பால் கொதிச்சிக்கிட்டு இருக்குது. அது அந்த மாவு வேகணும். அதனால் நம்ம அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மாவு வெந்து அந்த கண்ணாடி பதத்துக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இதை நம்ம ஒரு பக்கம் கிளறிக்கிட்டு இருக்கணும். இது கைவிடாமல் கிளறணும், அடி பிடிச்சிடக்கூடாது மாவு. இது அடுத்தது என்ன, அந்த கேரமலைஸ் அந்த பக்கம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த கேரமலைஸை எடுத்து இதில் ஊற்றிட்டு திருப்பி நம்ம இதை கிளறணும். இதை கிளறிட்டே இருக்கணும், கைவிடாமல் கிளறணும். இந்த கேரமலைஸ் கலர் அந்த மாவில் கலந்து அப்படியே கிராஜுவலாக நமக்கு நிறம் மாதிரி வரும். மீதி இருக்கிற சர்க்கரையையும் நம்ம இப்போ இதில் சேர்த்துடணும். அடுத்து 200 கிராம் மாவுக்கு நம்ம 150 ml கீ எடுத்து வச்சுருக்கோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக 2 ஸ்பூனாக போட்டு நம்ம கிளறிட்டே இருக்கோம். இப்போ இதில் 1.5 டம்ளர் சர்க்கரை சேர்ந்துருச்சு. கீ சேர தொடங்கிடுச்சு. இது மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த ப்ரொசீஜர் கண்டினியூஸாக நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதில் ஏலக்காய் பவுடர் நான் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டிருக்கிறோம். இதை கிளறிட்டு இருக்கணும். இந்த ப்ரொசீஜரை நம்ம நிறுத்தாமல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நேரம் போக போக இந்த அல்வாவுடைய கலர் மாறிக்கிட்டே வருது. இது விருப்பப்பட்டவங்க ஃபுட் கலரும் சேர்த்துக்கலாம்.
கண்ணாடி பதத்தில் இருந்த இந்த மிக்ஸ் வந்து இப்போ அல்வா பதத்துக்கு மாற தொடங்கி இருக்குது. நம்ம கீயை அப்பப்போ சேர்த்து கிளற அது இன்னும் அந்த அல்வா பதத்துக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. கைவிடாமல் கிளறணும். எட்ஜில் வரக்கூடியதெல்லாம் நம்ம கொஞ்சம் வலிச்சு உள்ளே விட்டுட்டே இருக்கணும். இந்த ப்ரொசீஜர் கொஞ்சம் லெங்க்த்தியாக நம்ம பண்ணணும். ஏன்னா அல்வா வந்து நிதானமாக தான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். இதை பண்ண அந்த பாருங்கள் அல்வா இன்னும் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் வந்துக்கிட்டே இருக்குது. அல்வா ஓரளவு பதத்துக்கு வந்துட்டு இருக்கும்போது ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு அப்படியே டைரெக்டாக நம்ம போடுவோம். போட்டு அதில் கிளறுவோம். ஏற்கனவே அதில் நெய் இருக்கிறதுனால அந்த வாசனை அதில் ஏறிக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யை அவ்வப்போது நம்ம 2 ஸ்பூனாக விட்டு கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இது வந்து இந்த அல்வா வந்து கொஞ்சம் டைமாக நமக்கு ஒரு கண்ணாடி பதத்துலேருந்து அல்வா பதத்துக்கு மாற உத்தேசமாக நமக்கு ஒரு 20 to 25 நிமிஷம் ஆகும். நம்ம வந்து கைவிடாமல் கிளற வேண்டிய நேரம் அது. கடைசியாக அது வந்து லேயராக வந்து சட்டியில் ஒட்டாமல் பிரிஞ்சு வரும். அதுதான் அல்வாவுடைய ஃபைனல் பதம். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக கிளறிட்டுருக்கணும். தீ ரொம்ப மிதமாக எரியணும். தலன்ற அல்வா கமங்கிற வாசனையோட அப்படியே சட்டியில் ரெடி ஆகிட்டே இருக்குது. ஆசையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் அந்த பாகத்துக்காக நம்ம வெயிட் பண்ணணும். அந்த பக்குவத்துக்காக நம்ம கிளறிக்கிட்டு இருக்கிறோம். சூப்பர் அல்வா வந்து இப்போ நல்லா ஒரு ஸ்டேஜுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து விட்டோன்னா லேயராக விழுது பாருங்கள். இதுதான் அல்வாவுடைய பதம். அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் வைக்கும்போது தலன்னு இருக்குது. இது சூடாக மட்டும் இல்லை, ஆறுனாலும் இந்த தலை இதோட தான் இருக்கும். இந்த அல்வா வந்து ரிச் இன் டேஸ்ட், குவாலிட்டி அண்ட் அரோமாவில் இருக்குது. இது ரியலாகவே நீங்கள் வீட்டில் அதை செஞ்சு ஹாப்பினஸை என்ஜாய் பண்ணி பாருங்கள். இந்த பக்குவத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா இது வந்து ஒரு ரிச்சான அல்வாவாக உங்களுக்கு கிடைக்கும். கட்டாயம் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுத்து ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. அந்த ஹாப்பினஸ்ஸே தனிதாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கட்டாயமாக வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணுங்கள். இது எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பண்டிகை காலங்கள் வருது. நம்ம ஸ்வீட்ஸ் நிறைய புதுசாக செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.